ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், ஒருத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு கேட்டால் முதல்ல எடுத்தோடனே பணம் சொல்லுவாங்க. பணம் மட்டும் இருந்துட்டால் போதாதுங்க, உடல் ஆரோக்கியம் வேணும். அது மட்டும் இல்லாமல் 16 வகை செல்வங்களும் வேணும். இந்த மாதிரி எல்லா விதமான செல்வங்களும் கிடைச்சா மட்டும்தான் வாழ்க்கை ஒரு முழுமை அடையும். அந்த மாதிரியான முழுமையான வாழ்க்கைக்கு நம்ம சில தாந்திரிக பரிகாரங்களை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எப்போவுமே நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்மக்கிட்டேயே இருக்கும். நான் மேற் சொன்ன 16 வகை செல்வமுமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு அவங்களுக்கு சுக்கிர பகவானினுடைய அருட்கடாட்சம் கண்டிப்பாக வேணுங்க. சுக்கிரன் அப்படின்னாலே வசதி வாய்ப்பு, ஆடம்பரமான வாழ்க்கை, சகல விதமான சுகபோகங்கள், இது எல்லாமே சுக்கிர பகவானுக்கு உரியது. அதனால நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சுக்கிறது மூலியமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வங்களையும் நம்மளும் பெறலாம். உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் இருந்தால் போதுங்க. அந்த தயிரை உங்களுடைய இடது கைகளில் வச்சுக்கோங்க. அதாவது தயிர் கிண்ணத்தோடு வைக்கக்கூடாதுங்க. வெறும் தயிரை உங்களுடைய இடது உள்ளங்கைகளில் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலால் அந்த தயிரில் நான் இப்போது திரையில் காட்டியிருக்கக்கூடிய இந்த சின்னம், இது இன்ஃபினிட்டி சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபினிட்டி சின்னம் அப்படின்றது பணத்தை மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதமான செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய தன்மை படைத்தது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிவில்லாதது, முடிவில்லாத பணவரவு, முடிவில்லாத செல்வ சேர்க்கை, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த இன்ஃபினிட்டி சின்னத்தை உங்களுடைய வலது ஆள்காட்டி விரலால் இந்த தயிரில் நீங்கள் எழுதுங்க. எத்தனை முறை எழுதணும் அப்படின்னா 6 முறை அந்த தயிரில் இந்த சின்னத்தை நீங்கள் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு டேப்பை திறந்து விட்டு உங்கள் கைகளை நல்லா தேய்ச்சி எல்லா இடத்துலையும் இந்த தயிர் படுற மாதிரி நல்லா கழுவுங்க. கழுவினதுக்கு அப்புறமா உங்களுடைய கைகள் தானாகவே காஞ்சிரட்டும். இந்த ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரத்தை உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்க. ரொம்ப அபரிமிதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான். இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நாளாக பணத்தடை இருந்துக்கிட்டே இருக்குன்னா கூட அந்த பணத்தடை உங்களுக்கு விலகும், பணவரவு ஏற்படுங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.